மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். திரு துக்ளக் ரமேஷ், ஓபிஎஸ் இப்போது திமுகவிலேயே சேர்ந்து விட்டார். இன்னொரு பக்கம் அதிமுகவிலே எல்லா ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தானே பார்க்கணும். இன்றைய தினம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது அண்மை காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் வகுத்து வருகிற அரசியல் வியூகங்களுக்கு கிடைத்து வருகிற வெற்றியின் ஒரு பகுதி என்று நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக வலிமையான ஒரு கூட்டணியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்டமைத்திருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தவிர புதிதாக சில உறுப்பு கட்சிகளை சேர்த்திருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று சக்தியாக திகழ வேண்டிய அதிமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை இழந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் கட்சிக்குள் இருக்கிற தலைவர்களையும் விட்டுவிட்டு வெளியே அனுப்பிவிட்டு இருமாப்போடு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுக மேலும் மேலும் பலவீனம் அடைந்து வருகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் வலிமை பெற்று வருகிறது என்பதுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நகர்வும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் பலத்த சரிவை சந்தித்தது. 10.5% இடஒதுக்கீடு காரணமாகவும் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகியோரை அதிமுக அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தியதன் காரணமாகவும் குறிப்பாக முக்குளத்தோர் சமூக மக்களின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் அதிமுக ஆளானது. அதன் நீட்சியாக இந்த தேர்தலிலும் அது தொடரும் என்பதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஓபிஎஸ் சேர்ந்திருப்பதன் மூலமா ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க இல்ல ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள்லாம் அடிப்படை அதிமுக உணர்வுள்ளவர்கள், அவங்க எப்படி திமுகவுக்கு கன்வெர்ட் ஆவாங்க? இது எப்படி ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகும்? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு தூரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்கிற முயற்சியை மேற்கொண்டார், அதனை எவ்வளவு தூரம் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நிராகரித்து வந்தார் என்பதை அதிமுக தொண்டர்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியின் போக்கு இவர்களெல்லாம் வெளியேறுவதற்கு வழிவகுத்திருக்கிறது என்கிற நியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் பார்க்கிறேன். திரு கே.பி. முனுசாமி அவர்கள் முழு உண்மையை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல மறைத்துவிட்டு உங்களுக்கு கருத்து தெரிவித்ததை நான் பார்த்தேன். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் இணைய வேண்டும் என்று 6 முன்னணி தலைவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்ன உண்மையையே மறைத்துவிட்டு கே.பி. முனுசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு செங்கோட்டையினை அந்த கட்சி இழந்திருக்கிறது, திரு வைத்திலிங்கத்தை இழந்திருக்கிறது, இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் முக்கியமான தளபதிகளை இழந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அதிமுக தலைமையினுடைய பிடிவாத போக்கு. ஆகவே தொண்டர்கள் இதை தெரிந்து கொள்வார்கள். ஓபிஎஸ் கடைசி கட்டமாகத்தான் பொறுமையிழந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார், இதில் நியாயம் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வார்கள். இல்ல, இன்னொரு ஆங்கிள் யோசிங்களேன். ஒருவேளை அதிமுக தேர்தலை தோக்குதுன்னு வைங்களேன், நான் தான் அதிமுகன்னு கிளைம் பண்ணதுக்கு யாருமே இல்ல, அதிமுக தோற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இல்ல, ஒருவேளை அதிமுக தோக்குதுன்னு வைங்க, யாரு இப்ப கிளைம் ஓபிஎஸ் வெளியில இருந்தா கிளைம் பண்ணலாம், இல்ல சசிகலா தனி கட்சி தொடங்காம இருந்தா கிளைம் பண்ணிருக்கலாம். இல்ல, யாரும் கிளைம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக தோல்வியை தழுவுமானால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய பிடிவாத போக்குதான் இந்த கட்சி சிதறந்து போவதற்கு காரணம், பலவீனமான கூட்டணி அமைவதற்கு காரணம். ஆகவே கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும் மட்டுமல்ல, முன்னணி தலைவர்களும் அப்போது கலக குரலை எழுப்புவார்கள். இப்போ ஓபிஎஸ் திமுக மட்டும் ஒரு சாய்ஸ் நினைக்கிறாரு, அவர் அதிமுக தான் இருக்கணும் அப்படின்னா திரு டிடிவி தினகரனுடைய கட்சியில கூட சேர்ந்திருக்கலாம், இல்ல சசிகலாவுடைய சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஆகவே நிச்சயமாக இப்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு பெரிய இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிற முடிவு. பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்தது, ஒரு உறுப்பு கட்சியாக. அவ்வாறு உறுப்பு கட்சியாக இருக்க அவர் விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்னை போன்ற சிலரிடம் தனிப்பட்ட முறையிலே சொன்னார், அதிமுக தோற்கடிக்கிற வேலையை, குடிபடிக்கிற வேலையை நிச்சயமாக பார்க்கும் என்று அவர் கருதினார். ஆகவே அந்த அணியில் இணைய அவர் விரும்பவில்லை. இப்போ சசிகலா புதுக்கட்சி தொடங்கி இருக்காரு, ஓபிஎஸ் நினைச்சிருந்தா அதுல சேர்ந்திருந்தா அது ஒரு ரிபல் மாதிரி இருந்திருக்கும்ல. இல்ல, வெற்றி பெறுகிற வாய்ப்பு என்பதையும் எல்லோரு தலைவர்களும் பரிசீலிப்பார்கள். அவரவர்களுக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலங்களில் நிறைய முன்னுதாரணம் இருக்கிறது. நான் பட்டியலிட்டால் நேரம் நீளும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிட்ட மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம், கலைஞரோடு இருந்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆரிடம் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கலைஞர் எம்ஜிஆர் வழங்கினார். அதே போல எம்ஜிஆரிடம் இருந்தவர்கள் கலைஞரிடம் போய் சேர்ந்தார்கள். கலைஞர் இருந்த போதே அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு திமுக அமைச்சரவையில் இடம் வழங்கினார். அதன் பிறகு இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த அதிமுகவை சேர்ந்த தகுதியானவர்களுக்கு உரிய பொறுப்புகளை வழங்கி இருக்கிறார். ஆகவே அரசியலில் இந்த மாதிரியான முடிவுகள் கடந்த காலத்தில் நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஓபிஎஸ்க்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அவருக்கு உரிய கௌரவத்தை நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.